டீ டைம் ஸ்நாக்ஸா எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடியது பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு போண்டாங்க. இது பாரம்பரியமா செய்யக்கூடிய போண்டா தான். எத்தனை ஸ்நாக்ஸ் வந்திருந்தாலும் இந்த போண்டாக்கு அடிச்சுக்க எதுவுமே இல்லைன்னு சொல்ற மாதிரி அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். இந்த போண்டா செய்யறதுக்கு 4-5 உருளைக்கிழங்க கழுவிட்டு குக்கர்ல சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு 3 விசில் மீடியம் ஃபிளேம்ல வேக வச்சு எடுத்துக்கலாங்க. உருளைக்கிழங்கு தாளிக்கிறதுக்காக அடுப்புல ஒரு கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு அதுல கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு 1.5 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இஞ்சி பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கோம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது கூட 2 பச்சை மிளகாய் பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதுல 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கோம், இதையும் சேர்த்துக்கலாங்க. அது கூட சிறிதளவு கருவேப்பிலை, கொத்தமல்லி பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கோம், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் சேர்ந்து கண்ணாடி பதம் வந்ததுக்கு அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு தூள் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்க மசிச்சு எடுத்துட்டு வந்திருக்கோம், அதையும் சேர்த்துட்டு நல்லா சுருளை வதக்கிட்டு இதை நம்ம இறக்கிட்டு இது நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறம் சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி வச்சுக்கலாங்க. போண்டா செய்யறதுக்காக ஒரு பவுல் எடுத்திருக்கோம், அதுல 1 கப்பு கடலை மாவு, அது கூட 1/4 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் வரமிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு அதுல 1 பிஞ்சு சோடா உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க. இந்த மாதிரி போண்டா மாவு பார்த்து கலந்ததுக்கு அப்புறம் நம்ம உருட்டி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு இந்த மாவுல டிப் பண்ணி சூடான எண்ணெயில போட்டு நல்லா 2 பக்கம் திருப்பி நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நல்ல கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கு அப்புறம் இதை எடுத்து சர்வ் பண்ணலாம். இது ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்டியான எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய பாரம்பரிய உருளைக்கிழங்கு போண்டாங்க. இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃபுடி தமிழை ஃபாலோ பண்ணுங்க.